ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட 10th எபிசோட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் மனுஷங்களை கொல்றது எனக்கு பிடிக்கல, அதனால இனிமேல் நீங்கள் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ, அப்போ நீ என்ன சொல்ல வர, சியோங் சொல்கிறத நம்பி நீ என் மேலே சந்தேகப்படுறியா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ கோவப்பட்டு, இப்போ என்ன கொலகாரன்னு சொல்ல வர, அதோட என்னை விட்டுட்டு திரும்பவும் ஓட போகிற அதானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரலன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே காதுல வாங்காம, இனி நீ சியாங் கூட பேசவே கூடாது, அவன் கூட பேசினா உனக்கு ஆபத்து இருக்கு, இது என்னோட ஆர்டரா நீ வச்சுக்கோ, இனி அவன் கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப போறாரு. அப்ப ஹீரோயின், நீங்க ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படி கேட்கும்போது இதுக்கு ஹீரோ, அப்ப நீ அந்த கில்லரை நான் தான் கொன்னேன்னு நினைக்கிறேன், அதனால தானே இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஆமா நீ அப்படியே வச்சுக்கோ, நான் தான் கொன்னேன், இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், நான் அப்படி சொல்ல வரல, நீங்க உங்க பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு கொலை பண்ணிருக்கீங்க, அதனால உங்க கையில எவ்வளவு ரத்தங்கள் படிஞ்சிருக்கு, இந்த ஊர் மக்கள்லாம் உங்களை எப்படி பேசினாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் விடுறதுக்கு இப்பதான் உங்களுக்கு கரெக்டான நேரம் வந்திருக்கு, தயவு செஞ்சு இனிமே யாரையும் கொல்லாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. அவர் சின்ன வயசுலயும் ஊர் மக்கள்லாம் இவன் ஒரு ஹண்டிங் டாக்கு, இவன் யார் மேலேயும் பாசம் வைக்க மாட்டான், வெறித்தனமா எல்லாரையும் கொல்லுவான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, நீ என்கிட்ட சொல்லியிருக்க என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியும்னு சொல்லி, ஆனா நான் இப்ப சொல்றேன் என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட தெரியல, என் மனசு எப்படி இருக்கணும் உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ இங்க அரசரை பக்கம் வந்திருக்காரு. நீங்க கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அரசரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனி நீ இதே மாதிரி பழைய பிரின்ஸாவே இரின்னு சொல்றாரு. ஹீரோ அப்படியே வெளியில வந்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் அசிஸ்டன்ட் வந்து, நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன லேடியோட சண்டையான்னு கேட்கும்போது, ஆமா சண்டை தான், உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னான்னு கேட்கும்போது, இதை யார் சொல்லணும், உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நம்ம வாழ்க்கையில நம்ம துணையோட இருக்கும்போது சில நேரங்கள் நம்ம சந்தோஷமா இருப்போம், சில நேரங்களில் கஷ்டங்களும் வரும், சண்டைகளும் போடுவோம், அதை நினைச்சு கவலைப்படாம நாளைக்கு எப்படி சமாதானப்படுத்தலான்னு தான் நீங்க யோசிக்கணும், அதனால நாளைக்கு லேடியை போய் எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிங்கன்னு சொல்றாரு. இங்க சியோங் வந்து யுன்ஹா பத்தி, இப்ப எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற, என்னை பார்த்து நீ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, சோ இப்படி நீ பிஹேவ் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட யுன்ஹாவும், இப்ப என்னதான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது, எனக்காக எதுவும் நீ ஸ்பெஷலா செய்ய வேண்டாம், நீ எப்பவும் எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இரு, ஷன்ஷு கிட்ட எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடிச்சியோ அதே மாதிரியே திரும்பவும் நடி, ஆனா நான் சொல்றதை மட்டும் போய் சொல்லு, அது மட்டும் எனக்கு போதும், வேற எதுவும் நீ செய்ய தேவையில்லைன்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ, அவர் ரொம்ப கோவமா இருப்பாரோ, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அங்க யுன்ஹா வராங்க. என்ன காலையிலே வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கு யுன்ஹாவும், ஆமா கல்யாணம் நெருங்குதுல, உங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும், அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, புது பொன் முகத்துல ஒரு பொலிவை காணும், ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்களா, மார்க்கெட்ல வந்த ரூமர்னால இப்படி இருக்கீங்களா, அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா சரியாகிடும் சொல்லும்போது ஹீரோயினும் அது என்ன ரூமர்னு கேட்குறாங்க. யுன்ஹா கொளுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அரசர் உத்தரவின்படி பிரின்ஸ் யாரையோ கொலை பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு இதை நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூமர் தானே விடுங்கன்னு சொல்றாங்க. இங்க வெள்ளியோட நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு தான் அவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அப்போ ரொம்ப நேரமா அவங்க சைலண்டா இருந்த பிறகு நான் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறதுன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மாங்க ஒரு குச்சி எடுத்து அடியை போட்டு, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணா தான் உன் மனசு அமைதியாகும், அதனால பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வில்லி கடவுளை பார்த்து, நான் எந்த தப்புமே பண்ணல, அதாவது இந்த டைம் நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதை நான் எப்படியாவது இதுலேருந்து நான் தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் எந்த தப்பும் பண்ணல நிரூபிக்கணும், அதுக்கு முதல்ல யார் இதை செஞ்சான்னு கண்டுபிடிக்கணும், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அதுக்கு முதல்ல இந்த டெம்பிளை விட்டு நான் வெளியாகணும்னு சொல்லி நைஸாக யாருக்கும் தெரியாமல் வெளியாகிறாங்க. ஆனால் இவங்க வெளியே வந்த பிறகு கல்பிரேட்டை தேடுற மாதிரி தெரில, சாப்பாடு கடையை பார்த்து அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கி பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் நம்ம வெளியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்ப அவங்க அப்பா அங்க வரதை பார்த்து கடைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து, ஏன் என் கடைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியில போங்கன்னு சொல்லும்போது, அட ஒரு நிமிஷம் இரிமா திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம யுன்ஹா. அதை பார்த்து வில்லி, நீயான்னு கேட்கும்போது அதுக்கு யுன்ஹாவும், நீங்களா, நான் கூட யாரோ பிச்சைக்காரங்கன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது அதுக்கு வில்லிக்கு கோவம் வந்து, என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற, இவ்வளோ நாள் பச்சை பாப்பா மாதிரி நடிச்சுட்டு இப்போ உன்னோட உண்மையான முகத்தை காமிக்கிற பாத்தியான்னு சொல்லும்போது அதுக்கு யுன்ஹா, என்ன ஓவரா பேசுற, உங்க அப்பா இங்கே தான் போயிட்டு இருக்காரு சொல்லவான்னு கேட்கும்போது வில்லியும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்போ வில்லி பின்னாடி 2 ஜால்ரா சுத்திட்டு இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் அங்க வராங்க. ஆனா வில்லியை கண்டுக்காம யுன்ஹா கிட்டேயே பேசுறாங்க. அடுத்த வாரம் நம்ம கிளப் மீட்டிங் வைக்க போறோம்ல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டீங்களான்னு யுன்ஹாட்ட கேட்கும்போது அதை கேட்ட வில்லி, நான் இல்லாம டீ பார்ட்டி செய்ய போறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த 2 ஜால்ராஸும், ஆமா நாங்க எதுக்கு முதல்ல உங்ககிட்ட கேட்கணும், இப்போ இந்த கிளப்போட ஹெட்டே யுன்ஹா தான், அதனால அவங்க கிட்ட தான் கேட்போம்னு சொல்லிட்டு வில்லியை கண்டுக்காம போறாங்க.
வில்லிக்கு சமக்கம் வருது. போங்கடி போங்க, நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. இங்கே யுன்ஹா வந்து வீட்டுக்கு வரும்போது அங்கே செகண்ட் ஹீரோ நிற்கிறாரு. அப்போ யுன்ஹாவும் நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களான்னு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி 2 பேரும் உள்ளே வராங்க. செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி சில சந்தேகங்கள் உங்கள் மேலே எனக்கு இருக்குது, அதை நான் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமான்னு கேட்கும்போது யுன்ஹாவும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோவும் அந்த பேப்பர்ஸ்லாம் காமிச்சு இது என்னன்னு கேட்கும்போது யுன்ஹாவோட முகமே மாறுது. இது எல்லாம் போய் நான் நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லுங்கன்னு செகண்ட் ஹீரோ கேட்கும்போது அதுக்கு யுன்ஹா, நீ நினைக்கிறது எதுவுமே போய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஹீரோக்கு மனசுலாம் உடஞ்சிருது. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு மனசாச்சே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யுன்ஹாவும், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, இந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் புரியும்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற காரணம் எனக்கு திருப்தியாவே படல. சன்ஷுக்கு உங்களோட ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கே இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இப்போ மட்டும் நீங்க சரியான காரணம் சொல்லனா நான் கண்டிப்பா ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்லும்போது அதுக்கு யுன்ஹா வில்லத்தனமா சிரிச்சிட்டு, போய் சொல்லு, எனக்கு என்ன பயமா, ஆனா நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். இவ்வளோ உத்தம நாட்ட பேசுறியே, உங்க அப்பா உனக்கு பின்னாடி என்ன செய்யறாரு தெரியுமா, சியோங்கோட சேர்ந்து ஹீரோவை அழிக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அவன் மூஞ்சில போய் நீ எப்படி முழிப்பன்னு கேட்குறாங்க. இங்கே வில்லி வந்து ப்ரூஃபை தேடி வரும்போது அப்போ ஹீரோவோட 3வது அண்ணன், நான் கல்பிரேட்டை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்புறம் கல்பிரேட்டு தான் செத்துட்டானே, அவனை ஏவி விட்டு அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. அதை பார்த்து வில்லி, இவன் யாரடா லூசுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வில்லி ஒரு இடமா போக போக அவங்க 3வது அண்ணனும் அங்கே இருக்காங்க. அதை பார்த்து வில்லி செம கடுப்பாகி, என்ன நீ என்ன ஃபாலோ பண்றியா, இனிமே என்ன ஃபாலோ பண்ணா உன்னை தொலைச்சு போடுவேன்னு திட்டுறாங்க. இதெல்லாம் அந்த ஆண் தேவதையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேரையும் ஜோடி ஆக்கிடுவாங்களோ, பொறுத்து இருந்து பார்ப்போம். இங்கே ஹீரோ வந்து கில்லரோட உடம்பு செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுல 2 கத்தி குத்து விழுந்திருக்கு. ஒன்னு நம்ம யுன்ஹா குத்திருப்பாங்க, இன்னொன்னு சியோங்க செக் பண்ண போயிருப்பார்ல, அப்ப அவருக்கு உயிர் போலன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் இன்னொரு குத்து குத்திருப்பாரு, அதுதான் இன்னொரு குத்து விழுந்திருக்கும். அதே ஹீரோ வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. இந்த குத்து வந்து ஒரு பொண்ணு தான் குத்திருக்கா, இன்னொரு குத்து பையன் குத்திருக்கான், இதுல 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அப்ப அங்க அவர் அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி உங்களை அரசர் கூப்பிடுறான்னு சொல்லும்போது ஹீரோவும் கிளம்பி போறாரு. அரசர் வந்து கேட்கிறாரு, நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா, அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு எதுவுமே புரியாம அமைதியா நிக்கிறாரு. அதை பார்த்து அரசர் கோவப்பட்டு, நீ என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லியிருப்ப, நான் கொடுத்த ஆர்டரையே நீ மீறி இருப்ப அப்படின்னு சொல்லும்போது இங்க ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே சீனை கட் பண்ணா அரச சபையை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கொலை பண்ணதான் நினச்ச மினிஸ்டர் உயிரோட வந்து நிற்கிறாரு. அதை பார்த்த ஹீரோ, என்னை மன்னிச்சிடுங்க அரசே, நான் உங்க ஆர்டரை மீறணும்னு நினைக்கல, அவர் சாவை நான் 2 நாளைக்கு தள்ளி தான் வச்சேன்னு சொல்றாரு. அது கேட்ட அரசரும், நீ எதுக்காக அப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது அப்ப அந்த மினிஸ்டரே, நான் தான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டேன், என் பொண்ணோட கல்யாணம் இருந்துச்சு, அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்டேன்னு சொல்றாரு. அங்க உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாரும், பிரின்ஸ் உங்க ஆர்டரே மீறி இருக்காரு, அதனால அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா மட்டும், அவர் கடந்த காலத்துல பண்ண தப்புக்கு இப்ப என்ன பண்ணுவாரு, அவரை மன்னிச்சு நீங்க பெருந்தன்மையா விட்டுட்டீங்கன்னா இது மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட அரசரும் ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன், இவனை இப்பவே சாகடி, எந்த காலத்துல தப்பு பண்ணாலும் தப்பு தான், இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மினிஸ்டரும், ரொம்ப நன்றி தம்பி, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க என்ன உயிரோட விட்டீங்க, அதுவே எனக்கு போதும், இப்போ நீங்க என்ன கொன்னுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் கத்தியை எடுத்து ஓங்க போறாரு. ஆனா அவரால் முடியல. ஹீரோயின் சொன்ன வார்த்தைகள் தான் அவர் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவர் திரும்பவும் கத்தியை கீழே போட்டுட்டு, என்ன மன்னிச்சிடுங்க அரசு, என்னால அப்பாவி மக்களை கொல்ல முடியாது, அதுக்கு பதிலா நீங்க என்னையே கொன்னுடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க சியோங் வந்து மினிஸ்டர் சாகடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அரசே, நானும் பார்க்குறோம் ரொம்ப நேரமா உங்க ஆர்டர் ஃபாலோ பண்ணாம ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், அதனால தான் நானே சாகடிச்சிட்டேன், என் லிமிட்டை மீறி வேலை பார்த்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட அரசரும், நீ எந்த தப்பும் பண்ணல, சரியான வேலையை தான் பார்த்துருக்க, அப்புறம் பிரின்ஸ் நீ இனிமே இந்த பிரின்ஸ் பதவி உனக்கு கிடையாது, கூடிய விரைவில் உனக்கு என்ன தண்டனை அறிவிக்கப்படும் சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சியோங்கோட சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது அதுக்கு சியோங்கோ, நான் என்ன பண்ணேன், நான் அரசரோட ஆர்டரை ஒபே பண்ணேன், அவ்வளோதான், ஆனா நீ தான் உன் கேரக்டர்ல இருந்து வெளியில வந்துட்ட, இப்ப நீ நல்லவ மாதிரி நடிக்கிற, ஆனா பாஸ்ட்ல நீ எவ்வளவு கொலைகள் பண்ணிருப்ப, அந்த பாவங்கள்லாம் உன்னை சும்மா விடுமான்னு கேட்டுட்டு போறாரு. அடிசேனை கட் பண்ணா ரியல் உலகத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் தான் காமிக்கிறாங்க. இப்ப இந்த வெப் சீரிஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க பண்ண தப்பே புரியுது. அன்னைக்கே ஹீரோ சொன்னாரு, நான் கொலை பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா, என்ன நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு கேட்டாரு. ஆனா நம்ம தான் புரிஞ்சிக்காம விட்டுட்டோம். அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், கண்டிப்பா அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க செகண்ட் ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, நீங்க சியோங்கோட கூட்டு சேர்ந்து பிரின்ஸை எதிர்க்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பாவும், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், சரி தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான், இனி நீ பிரின்ஸோட சேரக்கூடாது, அவன் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனா உன் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு, அதனால நீ இனிமே எங்க கூட்டத்தோட வந்து சேர்ந்துடுன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவரு சம கோவப்பட்டு, நீங்க என்னப்பா பண்றீங்க, நீங்க அரசர்
அரசருக்கு பின்னாடி துரோகம் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் அப்பாவும், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு பப்பட்ட அரசரா இருக்கான், இது வரைக்கும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருக்கானா, பிரின்ஸ் மட்டும் இவன் கூட இல்லனா இவன் ஒண்ணுமே கிடையாது, அதனால தான் நாங்க பிரின்ஸை வெளியேற்ற பாக்குறோம், அதனால நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இதை மட்டும் எங்களுக்காக செய்யுன்னு சொல்லிட்டு போறாரு. செகண்ட் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஹீரோவை பார்க்க போறாரு. அவர் கையில யுன்ஹாவோட லெட்டரும் இருக்கு. சீனை கட் பண்ணா யுன்ஹா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து யுன்ஹா கழுத்துல கத்திய வைக்கிறாரு. ஆனா யுன்ஹா முகத்துல எந்த ஒரு பயமும் தெரியல. அதை பார்த்த ஹீரோ, நான் ஏற்கனவே வருவேன்னு உனக்கு தெரியும் போல, எதுக்காக இதெல்லாம் பண்ண, ஏன் உன் மைண்ட் ஃபுல்லா இப்படி ஒரு கெட்ட தாட்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியல, இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவான்னு கேட்கும்போது, அப்படியா என்ன கொல்ல போறீங்களா, எங்க கொல்லுங்க பாப்போம், நிச்சயமா நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்க காதலி மேல அவ்வளோ உங்களுக்கு பாசம், அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க மீறிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு செமக்கவும் வருது. யுன்ஹா ஒரு இடத்துல கட்டி போட்டு, உன்னை ராயல் கோர்ட்ல நாங்க ஒப்படைக்க போறோம், இனி அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவர் அசிஸ்டன்ட் சொல்றாரு, இவங்க லேடியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோ வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து தக்காளி எடுத்து ஹீரோ மேல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்காக என் புருஷனை கொன்னீங்க, என் புருஷன் இல்லாம எப்படி என்னால வாழ முடியும்னு அழுதுகிட்டே தக்காளி எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அங்க வந்து அந்த தக்காளி அடி அவங்க வாங்கிக்கிட்டு இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அவர் மேல இருக்கிற தக்காளி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் என்ன மன்னிச்சிடுன்னு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. மறுநாள் இங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்ஸுக்கு தக்க தண்டனை வழங்கணும், அது வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஒரு ஓரமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அவரும் இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டாரு போல. ஆனா அவருக்கு அங்க போக விருப்பமே இல்ல. இங்க ஹீரோயின் வந்து சியோங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. சியோங்க அங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வா உள்ள வான்னு கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின், அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு உதவி வேணும், அதான் உங்க கிட்ட கேட்டு வந்தேன்னு சொல்லும்போது சியோங்க என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், பிரின்ஸ் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது சியோங்க செம்மையா கோவப்பட்டு, நீ என்ன அவ்வளோ அவனை காதலிக்கிறியான்னு யோசிச்சுட்டு, அதெல்லாம் என்னால முடியாது, அரசரோட ஆர்டரை என்னால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும், அவருக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்குன்னு கத்திட்டு இருக்காங்க. இங்க சியோங் கிட்ட அரசர் பிரின்ஸுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு சியோங்கும், பிரின்ஸுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவரை நம்ம பார்டருக்கு அனுப்புவோம், அங்க பார்பியன்ஸோட தொல்லை தாங்க முடியல, அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, நம்ம அதை பிரின்ஸ் அனுப்பி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல அது ஒரு போருக்கு போற மாதிரி தான். பிரின்ஸை ஒரேடியா முடிச்சு விடத்தான் இவர் இந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அரசரை பக்கம் வராரு. ஆனா அங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோவை பாக்குறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் குள்ள போகுது. நேத்தே செகண்ட் ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அப்பா உனக்கு எதிராக நடக்கிற போராட்டத்துல என்னையும் கலந்துக்க சொல்றாரு, ஆனா என்னால அது எப்படி முடியும், நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, ஆனா உனக்கு எதிராக என்னால எப்படி போராட்டம் பண்ண முடியும், அதுக்கு நான் செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு அழுவாரு. அதை பார்த்த ஹீரோவும், நீ என்ன சூழ்நிலையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நாளைக்கு நீ எந்த விஷயம் பண்ணாலும் நான் தப்பாவே நினைக்க மாட்டேன், இப்ப மட்டும் இல்ல நீ எப்பவுமே நான் அவனை தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த சீன் ரொம்ப எமோஷனலா இருக்கும். செகண்ட் ஹீரோக்கும் உள்ள அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த சீன்ல அழகா காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அரசரை பார்க்க போவாரு. இங்க அரசரும் நாளைக்கு நீ பார்டருக்கு போகணும்னு ஆர்டர் போடுவாரு. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட சியோங்க பத்தி ஒன்னு சொல்லணும்னு சொல்லுவாரு. ஆனா அரசர், உன் மேல உள்ள நம்பிக்கையை விட எனக்கு அவன் மேல நிறைய இருக்கு, அதனால நீ எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லும்போது ஹீரோவும் கிளம்பி போயிடுவாரு. இந்த அரசரை முட்டாள்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல போல. ஹீரோயின் ஃபேமிலி மொத்தமும் ஹீரோக்காக காத்திருக்காங்க. ஹீரோ வெளியே வந்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க அப்பாவும் என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியலன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. அவங்க 3 அண்ணனுங்களும் ஹீரோவை கட்டி பிடிச்சி, பிரதர் இல்ல உங்களை இனிமே நான் பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வந்து தங்குங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ, இல்ல நான் நாளைக்கே பார்டருக்கு போகணும்னு சொல்றாரு. உங்க குடும்பமே அதிர்ச்சி பட்டு, என்ன அரசர் உங்களுக்கு இந்த தண்டனையா கொடுத்தாருன்னு கேட்கும்போது, ஆமா நான் நாளைக்கே கிளம்பி ஆகணும்னு சொல்றாரு. அவங்க 3 அண்ணங்களும் திரும்பவும் ஹீரோவை கட்டி பிடிச்சி, பிரதர் இல்ல உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு அழுகுறாங்க. ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து கூப்பிடுறாங்க. என்ன பிரின்ஸ், என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நீங்க பாக்குறீங்களா, அதுக்கு நான் விடவே மாட்டேன், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், இன்னைக்கு நீங்க பார்டருக்கு போகும்போது என்னோட புருஷனா தான் நீங்க போகணும்னு சொல்றாங்க. அப்படியே கையில பூங்கொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், கடைசியில நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும்னு இருக்கு, ஆனா நமக்கு கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, நீ என் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையே வெறுமையா போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா நீ எப்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்பதான் என் வாழ்க்கையை எப்படி நான் வாழணும்னே கத்துக்கிட்டேன், நீ என் வாழ்க்கை மொத்தமும் இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும் தான், என் வாழ்க்கையோட முதல் மற்றும் கடைசி பொண்ணா நீ மட்டும் தான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்படியே 2 பேரும் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் எமோஷனல் ஆகி கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ பார்டருக்கு கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கத்திக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின். ஆனா ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஹீரோயின் சோகமாகும் போது அப்ப அங்க ஹீரோ வந்து ஹீரோயின் ஹக் பண்ணி, நீ கவலைப்படாத,
நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக தாங்கல. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இங்க பணிப்பெண் வரும்போது அவங்க கல்யாணம் ஆன விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட பணிப்பெண் அதிர்ச்சியாகி நீங்க என்கிட்ட சொல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கோச்சிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோயினும் நீ கோச்சிக்காத, எல்லாமே சடனா நடந்துருச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு பணிப்பெண்ணும் சமாதானமாகி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க அப்பா வந்து என்ன என் காதல விழுந்துச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா, உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தோணுச்சு பிரின்ஸ் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால தான் இப்படி நான் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டு சரி சரி நீ பிரின்ஸ் வீட்டுக்கு கிளம்பு, நானும் உன் கூட சேர்ந்து வரேன், எப்படி நீ தனியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும் சும்மா இருங்க, பொண்ணு தனியாக தான் போவா, அவளுக்கு கல்யாணம் அடிச்சு எல்லாம் அவளுக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அடங்குற மாதிரியே தெரில, நானும் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் காமிக்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட் வந்து பாதுகாத்துட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வந்து அசிஸ்டன்ட் அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறாங்க. சீனை கட் பண்ண இங்கே திரும்பவும் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யானை சிம்பிள் போட்ட ஒரு பிரேஸ்லெட் அவங்களுக்கு கிடைக்குது. அதை பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ குதிரையில போயிட்டு இருக்காரு. அப்போ எங்க இருந்தும் நிறைய அம்புகள் வந்து பாய ஆரம்பிக்குது. அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்படியே ஷீல்டை வச்சு மறைச்சிக்கிறாங்க. அந்த ஷீல்டுல எல்லா அம்பும் குத்துது. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.